ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் வரலாறு. இது உருவான பின்னணி தொடர்பாக தான் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த சட்டங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்த சட்டங்கள். ஆல்ரெடி நம்ம அந்த 4 சட்டங்கள் தொடர்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா 1853ஆம் ஆண்டு சாசன சட்டம். சாசன சட்டம்னா சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 சார்ட்டர் ஆக்ட் இருக்குது. 1813, 33, 1853. இப்போ நம்ம பார்க்க போகிறது 1853ஆம் ஆண்டு சாசன சட்டம். அதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த கவர்னர் ஜெனரலில் 2 பிரிவாக பிரிக்கிறாங்க, நிர்வாகம், சட்டமன்றம்னு சொல்லிட்டு. இந்த சட்டம் மூலமாக சட்ட மேலவையில் 6 புதிய உறுப்பினர்கள் சேர்க்க வழிவகுத்திருக்கும். அதுக்கப்புறமா இதில் 4 உறுப்பினர்கள் எங்கேருந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்கன்னா வங்காளம், பம்பாய், மெட்ராஸ், ஆக்ரா. இந்த 4 இதில் வந்து தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து இந்த சட்டத்தின்படி கவர்னர் ஜெனரலின் சட்டமன்ற குழு அப்படிங்கிறது மத்திய சட்டமன்ற குழு என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? அதாவது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சரிங்களா, அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இது ஒரு மினி பார்லிமெண்ட்டாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கும். மேலும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இவங்களும் ஏற்றுப்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் 1853ஆம் ஆண்டு சாசன சட்டம் பற்றிய விளக்கம். சரிங்களா? தொடர்ந்து அடுத்தடுத்த சட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.